வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 311 முதல் 320 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. இவ்வரிகள் அண்டப் படைப்பின் கணக்கற்ற விரிவையும் ஒரு சிறுவித்திற்குள் அடங்கியுள்ள பேரண்டத்தின் இரகசியங்களையும் விளக்குகின்றன. 311 ஒன்றினிலொன்றே என்றிடையாயிரம் அன்றற வகுத்த வருட்பெஞ் ஜோதி. ஒன்றினுள் ஒன்றாக பல அடுக்குகளை அமைத்து ஓர் அணுவிற்குள்ளேயே ஆயிரக்கணக்கான நுணுக்கங்களை அறநெறிப்படி வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 312 பத்திடையாயிரம் பகரதிற்கோடி அத்துற வகுத்த வருட்பெருஞ்சோதி. பத்திற்குள் ஆயிரமாகவும் அந்த ஆயிரத்திற்குள் கோடியாகவும் அண்டங்களின் விரிவை அந்தந்த துறைகளுக்கு ஏற்ப வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 313 நூற்றிடை இலக்க நுவலதிலனந்தம் ஆற்றிடை வகுத்த வருட்பெருஞ்சோதி. நூற்றுக்கணக்கில் தொடங்கி இலட்சங்களாகவும் சொல்லுதற்கரிய அனந்தமாகவும் முடிவில்லாதது படைப்பின் ஆற்றலை விரிவுபடுத்தியது அருட்பெருஞ்சோதி. 314 கோடியிலனந்த கோடிபல் கோடி ஆடர வகுத்த வருட்பெருஞ்சோதி. கோடிக்கணக்கான அண்டங்களுக்குள் மீண்டும் அனந்த கோடி அண்டங்கள் இயங்குமாறு ஆடர பிரம்மாண்டமாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 315 வித்தியலொன்றா விளைவியல் பலவா அத்தகை யமைத்த வருட்பெருஞ்சோதி. விதை என்பது ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்து விளையும் பயன்களோ பல பல. அத்தகைய வியக்கத்தக்க முறையை அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 316 விளைவியல் அனைத்தும் வித்திடை யடங்க அளவுசை தமைத்த வருட்பெருஞ்சோதி. ஒரு பெரிய மரம் வளரும் ஆற்றல் முழுவதையும் ஒரு சிறு வித்திற்குள் அடக்கி அதனை மிக நுணுக்கமாக அளவு செய்து அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 317 வித்தும் பதமும் விளையுபகரிப்பும் அத்திரல் அமைத்த வருட்பெருஞ்சோதி. விதையையும் அது விளைவதற்கு தேவையான பக்குவத்தையும் அதற்கு துணைபுரியும் மற்ற உபகரணங்களையும் பேராற்றலுடன் அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 318 வித்திடை முளையும் விளையிடை விளைவும் அத்தக வமைத்த வருட்பெருஞ்சோதி. விதைக்குள் மறைந்திருக்கும் முளையும் அந்த முளையிலிருந்து தோன்றும் மகசூலையும் தகுந்த முறையில் அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 319 வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் அத்திரம் வகுத்த வருட்பெருஞ்சோதி. ஒரு வித்திற்குள் பல வித்திகளையும் அவற்றிற்குள்ளும் நுணுக்கமான வித்திகளையும் கொண்ட சங்கிலித் தொடர் போன்ற ஆற்றலை வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 320 விளைவினுள் விளைவும் விளைவதில் விளைவும் அழையுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. ஒரு விளைச்சலுக்குள் அடுத்தடுத்த விளைச்சல்களையும் அவற்றுள் பொதிந்துள்ள பலன்களையும் ஒன்றுடன் ஒன்று இணையுமாறு அழையுற வகுத்தது அருட்பெருஞ்சோதி.